வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல பொங்கல் கொண்டாட்டத்துல தாங்க கலந்துருக்கிறோம். இன்னைக்கு பொங்கல் எப்படி மக்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க சிங்கப்பூர்ல அப்படிங்கிற பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் காமிக்க போகிறோம். இங்க என்னென்ன பொருட்கள்லாம் இங்க கிடைக்குது, எப்படி மக்கள் இதை வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கிற பத்தி தான் அந்த ஒரு முழு காணொலியும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரும்புல இருந்து இஞ்சி, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழங்கள்லாம் உங்களுக்கு பொங்கலுக்கு தேவையான பானைகள் எல்லாம் இங்கே கிடைக்குது. பானைகள்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, கலர் கலராக சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாவில் பொங்கலுக்கு தேவையான ஜாமான்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அழகாகவும் சிறப்பாகவும் உங்களுக்கு கிடைக்கும். சிங்கப்பூரில் மக்கள் பொங்கலை ஒரு சிறப்பாகவும் கொண்டாடுவாங்க. நம்ம ஊரை விட இங்கே சிங்கப்பூரில் இந்த கலாச்சாரங்களை பின்பற்றுறதுக்காண்டி மக்கள் ரொம்ப அருமையாகவும் சிறப்பாகவும் பொங்கலை நேர்த்தியாகவும் கொண்டாடுவாங்க. நல்ல ஒரு சிறப்பான ஒரு தருணமாகவும் இங்கே இருக்கும். எப்படி பானைகள்லாம் எப்படி கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இந்த வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள், கூலப்பூ முதற்கொண்டு இங்கே கிடைக்குது பார்த்தீங்களா? கூலப்பூவெல்லாம் நம்ம ஊரில் எப்படி வீட்டில் வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் கூலப்பூவெல்லாம் கிடைக்கும். நம்ம ஊர்லேருந்து வரும், இல்லைன்னா மலேசியா பக்கத்துலேருந்து மலேசியா நாட்டிலேருந்து வரும். நம்ம ஊரில் என்னென்னலாம் பின்பற்றுவாங்களோ அதை எல்லாமே இங்கேயும் பின்பற்றுவாங்க. பார்த்தீங்களா? இஞ்சி கொத்துலேருந்து மஞ்சள் கொத்துலேருந்து தென்னை மட்டையில் வீட்டுக்கு அலங்கார பொருட்கள், மாங்கொத்து எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் பொருட்கள் தான் எல்லாமே சிறப்பாக இறங்கியிருக்குது. மக்கள் இன்னைக்கு மழைங்கிறனால எங்கள் ஏரியாலாம் கொஞ்சம் மழை தண்ணியாக இருக்குது. மழையிலேயே மக்கள் எவ்வளோ கூட்டங்கள் வாங்கிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்களா?
காய்கறியெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே வந்து இங்கே வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் காய்கறிகள். காய்கறிகள்ல இருந்து நம்ம வந்து வீட்டுக்கு போகிற சமையல் பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் தரமாகவும் இங்கே கிடைக்கும். பழங்கள்லாம் விதவிதமான பழங்கள்லாம் இங்கே வந்து நம்ம வந்து ஊரில் பார்க்காத பழங்கள் முதற்கொண்டு இங்கே கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூரில் வந்து மாடு எல்லாம் வச்சு பொங்கலுக்கு வந்து மாடெல்லாம் அழைச்சிட்டு வந்து அது ஒரு விழா மாதிரி கொண்டாடுவாங்க. மாடெல்லாம் இங்கே வந்து பக்கத்தில் மலேசியாவிலேருந்து தான் வந்து இறக்குமதி பண்ணுவாங்க. சிங்கப்பூரில் வந்து மாடெல்லாம் கிடையாது. பண்ணையிலேருந்து மலேசியாவிலேருந்து இல்லைன்னா வந்து சிங்கப்பூர்லேயே கூட வந்து உங்களுக்கு வந்து பண்ணையில் ஏதாவது பண்ணையிலேருந்து இருந்தால் தான் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கூட்டிட்டு வந்த ஒரு மாதிரி பொங்கலை வந்து கொண்டாடுறதுக்காண்டி அரேஞ்ச் பண்ணி ஒரு விழா மாதிரி கொண்டாடுவாங்க. இந்த விழாவுக்கு போட்டிருக்க செட்டு தான் இங்கே இதெல்லாம். மாட்டு வண்டி நம்மளுடைய பொங்கல் கலாச்சாரத்தில் மாட்டு வண்டி ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி மாட்டு வண்டிலாம் சும்மா செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு அழகு பொருட்களை. இங்கே தான் அந்த ஹால் வந்து அமைச்சிருக்காங்க. பொங்கலுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். பொங்கல் நிகழ்ச்சியெல்லாம் இங்கே எல்லாம் ஃப்ரீ தான். ஃப்ரீயாக வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். இது வந்து நம்ம வந்து தேக்கால உள்ள காளியம்மன் கோயில். பொங்கலுக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. முன்னாடி எல்லாம் செட்டு போட்டிருக்காங்க. என்ன நண்பர்களே, இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொங்கல் எப்படியெல்லாம் சிறப்பாக கொண்டாடுறாங்கிறத பற்றியெல்லாம் சிறப்பாக காமிச்சிருப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.